அதிரசம் போட்ட உடனே நிறைய பேருக்கு எண்ணெயில் பிரிஞ்சு போயிருமோன்ற பயத்தினாலேயே அதை ட்ரை பண்ணாமல் இருப்போம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டான அதிரசம் ஃபர்ஸ்ட் டைம்லேயே கிடைக்கும். இதை செய்கிறதுக்கு 1 கிலோ அளவு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு வெள்ளை துணியில் ஃபேனுக்கு அடியில் ஒரு அரை மணி நேரம் ஆற விடுங்க. அரிசி இந்த மாதிரி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டணும். இந்த டைமில் மிஷினில் கொடுத்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல ஃபைன் பவுடராக அரைச்ச மாவை இந்த மாதிரி நல்லா அழுத்தி வச்சுக்கணும். அப்போ தான் ஈரப்பதம் காயாமல் இருக்கும். இதை ஒரு மூடி போட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ 1 கிலோ அளவு அரிசிக்கு 650 கிராம் அளவு பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கலாம். இதை அப்படியே பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்ச வெல்லத்தை ஃபஸ்ட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டினதுக்கு அப்புறமா இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கொஞ்சமாக இந்த பவுலில் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வெள்ளைப்பாக்கை எடுத்து உருட்டி பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் மாதிரி நொல்லுன்னு இருக்கணும். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடாக இருக்கும்போதே 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளும் கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணிடணும். மாவு கிளறிட்டு இருக்கும்போதே இடையிலே 1/4 கப் நெய் 1/4 கப் அளவு நல்லெண்ணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்த மாவையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடணும். ஆறினதுக்கு அப்புறமா திரும்ப ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மேலே நல்லா நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மேல் மாவு காயாமல் இருக்கும். இதை ஒரு மூடி போட்டு 1லேருந்து 2 நாள் அப்படியே வச்சிடலாம். 2 நாளைக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. எந்த சைஸில் அதிரசம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ பட்டர் ஷீட்டில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நடுவில் இதை வச்சு அப்படியே அழுத்தி வச்சோம் அப்படின்னா பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். நீங்கள் வாழை இலையிலையுமே தட்டிக்கலாம். திக்னஸ் இந்த மாதிரி இருக்கணும். கடாயில் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அதிரசம் மாவு உள்ளே சேர்த்துடலாம். போட்டுட்டு ஒரு 10-20 செகண்ட்லேயே இந்த மாதிரி பூரி மாதிரி நல்லா உப்பலாக வரும். 2 சைடுமே திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக வந்த உடனே எடுத்துடணும். 1லேருந்து 1.5 நிமிஷம் ஒரு அதிரசம் வெந்துச்சுன்னா போதும். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எண்ணெய் எல்லாமே வடிச்சிட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான அதிரசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.